Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ஃப்ரைட் பொட்டேட்டோ சேவரி பேன் கேக் தான். இந்த பேன் கேக்கையும் பொட்டேட்டோ ஃப்ரையையும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட் டின்னராகவும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். நான் இந்த ரெசிப்பியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் செஞ்செடுத்தேன். ஸோ அதனால் இந்த ரெசிப்பியை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு விரும்பினேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை செய்கிறதுக்கு பேன் கேக் பெட்டர் தான் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சு எடுத்துக்கொண்டேன். அதுக்கு 3 கப் கோதுமாவை கொஞ்சம் சளிச்சு எடுத்ததுக்கு போகிறோம். அதுக்கு ஒரு முட்டையும் இந்த பேன் கேக்குக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலால் நான் பேன் கேக் செஞ்சு எடுக்கிற மாதிரி அதோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நாங்கள் தேங்காய் பாலை ஊற்றி பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் வடித்து எடுத்ததுக்கு போகிறோம். வடித்து எடுத்தேன். அப்போ அந்த கோதுமை துண்டுகள் ஈக்காது. நாங்கள் பேன் கேக்கை ஊற்றி எடுக்கிற நேரமும் நல்லா ஸ்மூத்தாக ஊற்றிப்படும். இதுக்கு தேங்காய் பால் இவ்வளோ தான் ஊற்றணும்னு ஒரு அளவுண்டு இல்லை. அந்த பேன் கேக்கிட்ட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நாங்கள் தேங்காய் பாலை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், இது இப்படித்தான் நீக்கணும். மிச்சம் திக்காகவும் இல்லாமல் மிச்சம் தண்ணி மாதிரியும் இல்லாமல் ஓரளவு நாங்கள் தேங்காய் பாலை ஊற்றி இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இதை பிளெண்டரில் போட்டும் கொஞ்சம் எனக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அப்பையும் கட்டி வலி இருக்காது. நான் இன்றைக்கி இதை வடித்து தான் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் இதை நல்லா கொஞ்சம் அடித்து எடுத்ததுக்கு போகிறோம். வடித்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டிக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை வடிக்கிற நேரமே சின்ன சின்ன அந்த கோதுமை கட்டிகள் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வடித்து எடுத்துக்கொண்டேன். இப்போ ஃபுல்லாக எல்லாம் வடித்து எடுத்ததுக்கு போகிறோம். இதை ஒரு 5 நிமிஷம் மாதிரி நான் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டேன். இப்போ பேனில் பட்டர் இல்லாட்டி இதுக்கு கீயும் அப்ளை பண்ணிலும். நான் கீ தான் அன்றைக்கி அப்ளை பண்ணினேன். கீ அப்ளை பண்ணினா இந்த பேன் கேக் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஈக்கும். கொஞ்சமாக கீயை பூசிட்டு ஒரு கரண்டி மாதிரி நான் செஞ்சு வச்ச பேன் கேக் பேட்டரை ஊற்றி இதை ஒரு பக்கம் மட்டும் வெந்து வந்தால் போதும். நல்லா கீழ்ப்பக்கம் நல்லா வெந்து வந்தோடனே இதை மடித்து எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். நினச்ச நேரம் டக்காண்டு செஞ்சு எடுத்துறேலும். சில நேரம் எங்களுக்கு டயர்டாகிக்கிற நேரம் இப்படி ஒரு ரெசிபி எங்களுக்கு செஞ்சு எடுத்த நேரம் நாங்களே நினைப்போம் இது இவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபியான்ட்டு. இந்த பேன் கேக் பேட்டரை செய்கிற நேரம் கட்டாயம் தேங்காய் பால் ஆட் பண்ணினா இதுக்கு ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதே நேரம் நாங்கள் முட்டையும் சேர்த்ததால் இந்த பேன் கேக் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளவு தான். இந்த பேன் கேக் எல்லாத்தையும்
ஃபுல்லாக ஊற்றி எடுத்ததுக்கு பிறகு தான் வந்து நான் இதுக்கு தேவையான அந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிப்பியை செஞ்சேன். இப்போ வாங்க அந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் பெரிய சைஸ் பொட்டேட்டோவால் தான் 3 எடுத்துக்கொண்டேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த கிழங்கை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கொண்டேன். அவிச்சு எடுத்ததுக்கு பிறகு அதில் உள்ள தோல் எல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நான் பொட்டேட்டோ வேக வைக்கிற நேரமே உப்பு போட்டு வேக வச்சதால் இப்போ வந்து இதுக்கு உப்பு நான் எட் பண்ணி கொள்ளலை. இப்போ இந்த கட் பண்ணின பொட்டேட்டோவில் வந்து கொஞ்சமாக கோர்ன்ஃப்ளவர் வந்து தூவிட்டு அதை வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டதுக்கு போகிறோம். இதை கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த பொட்டேட்டோவை அப்படி ஆயிலில் போடுற நேரம் ஒரு துண்டாக போடுங்க, இல்லாட்டி பொட்டேட்டோ ஃப்ரை ஆகி வார நேரம் எல்லாம் ஒட்டி கொள்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவு ஃப்ரை ஆகி வந்தால் போதும். கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு போகிறோம். இதை எடுத்துருங்க. அடுத்ததாக இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பொட்டில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றி அந்த ஆயில் கொஞ்சம் சூடாகினதுக்கு போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு போகிறோம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2, பச்சைக்காய், தக்காளிக்காய், ரம்பை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ நாங்கள் போட்ட வெங்காயத்தில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அது கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகி வர நேரம் நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் எட் பண்ணினேன். அதோட வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக டர்மரிக் பவுடரும் போட்டு இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதோட இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் நான் எட் பண்ணி கொண்டேன். ஏற்கனவே வந்து கிழங்குலையும் வந்து உப்பு போட்டு வேக வச்சதால் இதுக்கும் கொஞ்சம் உப்பை வந்து கணக்காகவே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உப்பு போடாட்டி செக் பண்ணி பார்த்து போட்டுக்கொள்ளும். இப்போ அந்த நாங்கள் போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம். நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோவையும் போட்டு அதையும் கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு போகிறோம். நாங்கள் வந்து இதை வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கலும். இது நான் வந்து இன்றைக்கி செஞ்ச பேன் கேக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் ஒரு நல்ல காம்பினேஷனாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ஆகும் செஞ்சு கொடுக்கலும். ஒரு ஈஸியான ரெசிபி, அதே நேரம் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி தின்னுவாங்க. கிட்ஸுக்கு சில நேரம் வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறேன்டா இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்பைசஸை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டால் அவங்களும் அந்த விரும்பி தின்னுவாங்க. மிச்சம் உரப்பில்லாமல் இருக்கும். அப்போ லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு போகிறோம். நான் கொஞ்சமாக மல்லி இலையும் இதுக்கு வெட்டி போட்டேன். அப்போ நல்லா இதுக்கு ஒரு வாசத்தை கொடுக்கும். அதே நேரம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட மல்லி இலை இல்லாட்டி பிரச்சனை இல்லை. நான் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த மல்லி இலையை கட் பண்ணி எட் பண்ணி கொண்டேன். பாருங்கள், இப்படி ஒரு பிளேட்டிங்கில் ஒரு வித்தியாசமான ஒரு டின்னரையோ இல்லாட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டையோ செஞ்சு நாங்கள் கொடுக்குற நேரம் எங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸும் விரும்பி தின்னுவாங்க. அதே மாதிரி பெரியவங்களும் விரும்பி தின்னுவாங்க. இந்த ரெசிபி ஒரு ஈஸியான ரெசிபி, அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.